வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 24 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ நேரா செங்கல் சூளைக்கு போறாரு. அங்க போயிட்டு அங்க உள்ள எம்ப்ளாயீஸ் எல்லாருமே பார்க்குறாங்க. அவங்க எல்லாரும் ஹீரோவை பார்த்துட்டு, தம்பி நீங்க வரல அப்படின்னதோட எங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாயிருச்சு தெரியுமா? நாங்க எல்லாருமே போயிட்டு ஈஸ்வரி மேடத்துக்கிட்ட கேட்டோம். தம்பிய சீக்கிரம் மறுபடியும் வேலைக்கு சேருங்க அப்படின்னு சொன்னோம். ஆனா ஈஸ்வரி மேடம் கொஞ்சம் கூட ஒத்துக்கவே இல்லை. அவங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டவட்டமா சொன்னாங்க. ஸோ உங்களை எப்படியாவது மறுபடியும் வேலைக்கு வர வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் நீங்கள் வேலைக்கு வந்தாதான் நாங்கள் மறுபடியும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இதை கேட்டதும் அவங்க என் மேலே கோவப்பட்டு எங்கள் எல்லாரு மேலேயும் கோவப்பட்டு இந்த செங்கல் சூளையை ஏலத்துக்கு போட்டுட்டாங்க. ஏலத்துக்கு போனதுனால இந்த வேலை இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு எங்கள் எல்லாருக்குமே பயம் வந்துருச்சு. ஒவ்வொரு வீடும் இந்த செங்கல் சூளையை நம்பி தான் இருக்கு. கிட்டத்தட்ட 10-20 வருஷத்துக்கு மேலே இந்த இடத்துல நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஈஸ்வரி அம்மா இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த இடத்த கொண்டு போய் ஏலத்துக்கு விட்டுட்டாங்க. என்ன நடக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஐயா தெய்வம் மாதிரி வந்து நீங்கள் இந்த இடத்த ஏலத்துக்கு வாங்கியிருக்கீங்க. கண்டிப்பாக எங்களுக்கு இதுக்கப்புறம் எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு புரிஞ்சு போச்சு. இவ்வளோ நாளும் முதலாளியாக நினச்சிக்கிட்டு இருந்த ஈஸ்வரி அம்மா எங்கள் வாழ்க்கையவே காலி பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க இப்படி நடந்துப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு முன்னாடியெல்லாம் அம்மா அப்படி கிடையாது. எங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு கேட்டு செஞ்சாங்க. எவ்வளோ சம்பளம் வேணுமோ அதை விட கூடவே கொடுத்தாங்க. ஆனால் திடீர்னு அம்மா இப்படி மாறினது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்க, இதுக்கும் அத்தைக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வீட்டில் இருக்கிற சின்னத்தை தான். அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் அத்தை இப்படி பேசுனது. நீங்கள் யாரும் தயவு செஞ்சு அத்தை மேலே கோவப்படாதீங்க. அத்தை ரொம்ப நல்லவங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லது நினைக்கிறவங்க. இதுக்கு முன்னாடி அத்தை உங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க. நிறைய பணமும் கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு அவரை பற்றி நீங்கள் தப்பாக சொல்ல வேண்டாம். அத்தை இப்படிப்பட்டவங்களே கிடையாது. இது எல்லாத்துக்கும் காரணம் சின்னத்தை அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க சொல்கிறாங்க, ஆமாங்க தம்பி, நல்லாவே தெரியுது. ஈஸ்வரி அம்மா முன்னாடி எங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணுவாங்க. இப்போ எந்த உதவியுமே பண்ணுறதே கிடையாது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சந்திரா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் தம்பி. ஆனால் ஒரு சந்தோஷம் எங்களுக்கு என்னன்னா, நீங்கள் வந்துட்டு கடவுளாக பார்த்து தான் இந்த செங்கல் சோலையை உங்களுக்கு வந்துட்டு வர வச்சுருக்காங்க. இனிமே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தம்பி அப்படின்னு அவங்க எல்லாரும் சொன்னதோட ஹீரோ சொல்கிறாங்க, சரிங்க, இனிமேல் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம். உங்களுக்கு எதிர்காலத்தில் எந்த பிரச்சனையும் வராது. இதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் இங்கே வேலை பார்க்கலாம். நீங்கள் யாரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வேலை பார்க்க போகிறாங்க. அப்போது மயிலும் நம்ம ராஜாவும் இந்த இடத்துக்கு வராங்க. அப்போ மயிலும் நம்ம ராஜாவும் வந்துட்டு ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள நீங்க எப்படியோ இந்த இடத்த வாங்கிட்டீங்க. எங்க எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா இருக்கு. ஏன்னா இங்க வேலை பார்க்கறவங்க எல்லாருடைய எதிர்காலமும் என்ன ஆக போகுதோ அந்த ஈஸ்வரியோட கோபத்தினால அப்படின்னு நான் நினைச்சு ரொம்பவே பயந்தேன். ஆனா இப்போ நீங்க இந்த இடத்த வாங்கினது எங்க எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா மாப்பிள்ள இருக்கு. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த செங்கல் சோலை எப்படியும் அத்தைக்கு தான் திரும்பி வரும், சரியா? அதுக்கு அவரு சொல்றாரு, மாப்பிள்ள உங்ககிட்ட இருந்தா என்ன, ஈஸ்வரி கிட்ட இருந்தா என்ன, இங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் எந்தவித பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். அதுதான் என்னுடைய முக்கிய குறிக்கோள். மத்தபடி எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்ல மாப்பிள்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க மாமா அப்படின்ட்டு. அப்ப மயில சொல்றாரு, சகல நாங்க இங்க எந்த விஷயம் மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சிச்சு பிரச்சனை ஆகிரும். சரிங்க சகல, உங்களை பார்த்து பேசிட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தோம். அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி சரி அப்படின்னு. அப்போ அவங்க பேசிட்டு அந்த இடத்த விட்டு போனதோட நம்ம ஹீரோ மத்த எம்ப்ளாயிஸ பார்த்து, இங்க பாருங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் என்கிட்ட நீங்க தயங்காம தாராளமா கேட்கலாம், சரியா அப்படின்னு சொல்ல எம்ப்ளாயிஸும் சரிங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா வீட்டுக்கு போறாரு. அங்க போனதும் பாட்டி ஹீரோவை பார்த்து, ஐயா பேராண்டி, ஈஸ்வரியோட செங்கல் சூளைய நீ ஏலத்துக்கு எடுத்தியாம்ல? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, அந்த செங்கல் சூளைய அத்தை சந்திராவோட பேச்சை கேட்டுக்கிட்டு ஏலத்துல விட முயற்சி பண்ணாங்க.
எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதோட அத்தையோட செங்கல் சூளைய எப்படியோ மீட்டுட்டேன். அத்தை எடுத்தது ரொம்ப தவறான முடிவு. அந்த செங்கல் சூளையால தான் அத்தை இவ்வளோ உயரத்துக்கு இருந்திருக்காங்க. ஆனா அவ இப்படி அதை போய் விப்பா அப்படின்னு நானுமே எதிர்பார்க்கலையா. நல்ல வேளை நீயும் வாங்கிட்ட. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி நான் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஊர் தலைவர்கள் எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாருங்க தம்பி, ஊருக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இது எல்லாத்தையுமே ஈஸ்வரி மேடத்துக்கு கொஞ்சம் கூட போய் சேரவே மாட்டேங்குது. இடையில இருக்கிற சந்திரா இருக்காங்கல்ல, அவங்க பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கூட செயல்படுத்தவே மாட்டேங்கிறாங்க. ஊருக்குள்ள அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. தம்பி நீங்க தானே தம்பி உங்க அத்தைக்கு ஆதரவா நின்னு அவங்கள ஜெயிக்க வச்சீங்க. ஆனா அவங்க கொஞ்சம் கூட ஊரை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க தம்பி. நீங்க என்னன்னு வந்து கேளுங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க என்ன பிரச்சனைன்னு மட்டும் சொல்லுங்க, நான் சரி பண்றேன். அவங்க சொல்றாங்க, இல்ல தம்பி, ஊருக்கு வந்த நிதியை வச்சுதான் தம்பி பண்ணணும். நாங்க ஈஸ்வரி மேடத்துக்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு பார்த்தா சந்திர மேடம் ஈஸ்வரி மேடத்துக்கிட்ட பேசவே விட மாட்டேங்கிறாங்க. நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவங்க பேசவே விட மாட்டேங்கிறாங்க. இதனால எங்களால ஈஸ்வரி மேடத்துக்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா போய் எந்த விஷயத்தையுமே சொல்லவே முடியல. தம்பி நீங்க தானே தம்பி உங்க அத்தைக்காக வந்து எங்ககிட்ட ஓட்டு கேட்டீங்க. இப்போ உங்க அத்தையை பாக்குறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. தம்பி நீங்க போயிட்டு ஈஸ்வரி மேடத்தை பார்த்து இந்த ஊர்ல உள்ள பிரச்சனையே சொல்லுங்களேன். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அத்தைக்கு எனக்கும் இப்போதைக்கு கொஞ்சம் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அத்தை நான் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு இப்ப தயாரா இல்லை. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா நேரா அத்தைக்கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்லுங்க. இல்லைன்னா என்கிட்ட என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஊர்ல உள்ள பிரச்சனையை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். அவங்க சொல்றாங்க, இல்ல தம்பி, இது கண்டிப்பா உங்களால முடியறதுக்கு வாய்ப்பே இல்லை தம்பி. இங்க பாருங்க, நீங்க போயிட்டு ஈஸ்வரி மேடத்துக்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அத்தையோட இப்ப பேச்சுவார்த்தைகள் இல்ல. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க சொல்றாங்க, தம்பி இந்த ஏரியாவுல ரோடு வசதியே இல்ல. மழைக்காலத்துல அதிகப்படியான வெள்ளம் வருது. இதனால வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி புகுந்துருது. ஒரு ரோடு போட்டா சரியா இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்லயும் குடிநீர் இணைப்பு இல்ல. அதையே நீங்க சரி பண்ணணும். இது எல்லாமே ஈஸ்வரி மேடம் செஞ்சு தரதா என்கிட்ட வாக்கு கொடுத்தாங்க. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல. ஈஸ்வரி மேடத்துக்கு இதெல்லாம் போய் சேருதா அப்படின்னு கூட எங்களுக்கு தெரியல. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சரி சரி, அப்போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நிறைய ஆட்களை அனுப்பி அந்த இடத்த சரி பண்றதுக்காக முயற்சி பண்றாரு. இந்த விஷயம் வில்லிக்கு தெரிய வருது. வில்லி இதை பார்த்துட்டு, ஆகா, இதுக்கு எல்லாத்துக்குமே நிதி ஒதுக்கி இருந்தாங்களே, இது எல்லாத்தையுமே நம்ம புருஷங்கிட்ட இல்ல கொடுத்துட்டோம். அக்காக்காரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை சும்மா விட மாட்டாளே. இது எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிதானே நமக்கு பணத்தை கொடுத்தா. இப்போ என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஈஸ்வரிக்கு தகவல் வருது, இது மாதிரி ஊருக்குள்ள அந்த ஹீரோ வந்துட்டு ரோடு போட்டுக்கிட்டு இருக்காரு, குடிநீர் இணைப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு விஷயம் தெரிய வருது. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. ஈஸ்வரி நேரா அவங்க தங்கச்சி கிட்ட வந்துட்டு, என்னடி நடக்குது இங்க, ஊருக்குள்ள ஏதோ நடக்குதாம்ல. அப்போ வில்லி ஷாக் ஆகி, ஐயோ அக்காக்காரிக்கு தெரிஞ்சு போச்சு. அக்காக்காரிய இப்ப எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நினைச்சேன். இல்லக்கா, இது எல்லாமே அந்த டிரைவர் பயலோட நாடகம்க்கா. உன்னை ஏமாத்துறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க பாருக்கா, அவன் இந்த ஊருக்குள்ள ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்க்கா. அவனையெல்லாம் நீ பெரிய விஷயமா எடுத்துக்க வேணாம். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, நிதிதான் நாம ஒதுக்கி இருந்தாங்களே அதை உன்கிட்ட கொடுத்து பொறுப்பா பாத்துக்க சொன்னனே, சரியா பண்ணியா இல்லையா? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா அதெல்லாம் சரியாதாக்கா பண்ண. இந்த மக்களுக்கு எவ்வளோ பண்ணாலும் கொஞ்சம் கூட பத்தவே பத்தாதுக்கா, அதான் இப்படி பண்றாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சரி வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க. அங்க போய் பார்த்ததும் ரேவதி சொல்றாங்க, ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடி நடக்குது இங்க அப்படின்னு. வில்லி சொல்றாங்க, அக்கா அந்த டிரைவர் பையன் இந்த ஊருக்குள்ள அவன் நல்ல பேரை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்றான். அவன் பெரும் பணக்காரன் இல்லையா, அதனால அவனோட திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கான். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான் அப்படின்னு ஊர் மக்களை பார்த்து வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்ல அவங்க சொல்றாங்க, அம்மா உங்களை பார்க்கறதே ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. உங்க வீட்டுக்கு வந்து எத்தனை தடவை உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த அம்மா விடவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரி அவங்கள பார்த்து, என்னங்க சொல்றீங்க, என்ன பார்க்கறதுக்காக வீட்டு பக்கம் வந்தீங்களா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா மேடம், வீட்டு பக்கம் வந்தோம். ஆனா உங்க தங்கச்சி உங்களை பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா அந்த நேரத்துல நீ வீட்டுல இல்லக்கா, முக்கியமான வேலையா வெளியில போயிருவ.
அந்த நேரத்துக்கு வந்து ஒன்றை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா எப்படிக்கா பார்க்க முடியும்? அதுக்கு அவங்க சொல்றாங்க, சரி அவங்க இல்ல, அட்லீஸ்ட் நாங்க சொன்ன தகவலையாவது சொன்னீங்களா? சொல்லியிருக்க மாட்டீங்களே. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஐயோ நான் கொஞ்சம் மறந்துட்டேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால. பாத்தியாக்கா, இதெல்லாம் சின்ன விஷயம்தான், இதை போய் பெருசாக்கி பாக்குறாங்க பத்தியா? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் பையதான்க்கா. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, தம்பி கிட்ட போயிட்டு விஷயத்த சொன்னோம். இது மாதிரி உங்களை நம்பி தானே அந்த அம்மாவுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு கேட்டோம். உடனேயே தம்பி எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க, தம்பி மாதிரி ஒரு நல்ல தம்பி யாருமே இருக்க முடியாது. எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னத்தோட எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க மேடம், நீங்க பண்றது எல்லாமே சரியில்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, எங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம். அவங்க சொல்றாங்க, எங்க நல்லது பண்றீங்க? நீங்க தலைவரா வந்த பிறகு இந்த ஊருக்கு என்ன நல்லது பண்ணிருக்கீங்க? உங்களை வந்து பாக்குறது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? உங்க தங்கச்சி உங்களை மீறி வந்து பாக்கியே விட மாட்டேங்கிறாங்க, இதுதான் உண்மை அப்படின்னு சொன்னதும் அப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோ வந்தது எல்லாரும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு வணக்கம் தம்பி வாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோவுக்கு கிடைக்கிற மரியாதை கூட ஈஸ்வரிக்கு கிடைக்கல அப்படின்னு வில்லி அந்த இடத்துல சொல்ல, அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இது தாண்டி இவனோட நோக்கம். இந்த ஊருக்குள்ள எனக்கு இருக்கிற மரியாதையை எப்படியாவது வாங்கணும், அதுதான் அவனோட முழு நோக்கமா இருக்கு. அதன்படிதான் அவன் நடந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கர கோவப்படுறாங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா, இப்பயாவது உன் மருமகனை பத்தி நீ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டியே, அதை நினைச்சாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரி விடு சந்திரா, இவன் இன்னும் எத்தனை நாள் ஆட போறான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட ஈஸ்வரி பேசுறாங்க. அப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு, அத்தை இங்க பாருங்க அத்தை, இத வந்து என் சொந்த காசுல பண்றேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இது வேணும்னா நீங்க கடனை எடுத்துக்கிடுங்க. இதுக்காக நீங்க நிதி ஒதுக்குனீங்கல்ல, அந்த நிதியை என்கிட்ட கொடுங்க. அப்ப ஈஸ்வரி நேரா அவங்க தங்கச்சிய பார்த்து, என்னடி இது, என்கிட்ட பணம் கேக்குறான்? இங்க பாரு, இந்த ஊருக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்தனே, அது எங்க? அப்போ வில்லி வந்துட்டு அதிர்ச்சியில நிக்கிறாங்க. ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, பாத்தீங்களாமா, இப்படிதான் நீங்க ஊருக்காக கொடுக்கறது எதுவுமே எங்களுக்கு வந்தே சேர மாட்டேங்குது. இது எல்லாத்தையுமே இந்த அம்மா செலவு பண்ணிடுறாங்க. இது கேட்டதும் வில்லி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா, இந்த டிரைவர் பையன் நாடகம் போடுறான்க்கா. இவன் செலவு பண்றது எல்லாமே நிதிய காசுதான். இவன் என்னை ஏமாத்தணும் அப்படிங்கறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் சொல்றத நம்பாதக்கா, உன்னையே நீ பிரிக்கிறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்போ ஊர் தலைவர்கள் ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்கம்மா, உங்களை நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டோம். ஆனா நீங்க கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாத ஆளு அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச, இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இவங்க இப்படி பேசுறாங்களே அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துக்கு போக வீட்டுக்கு, அப்ப ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு போறாங்க. அப்போ வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா, ஃபர்ஸ்ட் செங்கல் சூளைய வாங்கினான், இப்ப ஊருக்குள்ள எவ்வளவு பெரிய பணக்காரனா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் பாத்தியா? இதுதாக்கா இவனுடைய உண்மையான முகமே. நம்ம எல்லாரையும் அவமானப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இவன் எத்தனை நாளும் காத்துக்கிட்டு இருந்தான். இப்போ காத்துக்கிட்டு இருந்துட்டு நம்மள எப்படி பழி வாங்குறான் பத்தியா? இவன் சரியான திருடங்கா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமச்சந்திரா, இப்பதான் புரியுது. இத்தனை நாளும் இவன் அமைதியா இருந்ததை பார்த்துட்டு இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். இப்பதான் புரியுது இவன் எவ்வளவு பெரிய ஆளு, எந்த அளவுக்கு இந்த குடும்பத்துக்குள்ள வந்து ஏமாத்திருக்கான். இது எல்லாமே இப்பதாண்டி புரியுது அப்படின்னு சொல்லிட்டு பேச, அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா, இப்ப கூட நேரம் போகல, அவனை இந்த வீட்டை விட்டு ஊரை விட்டு மொத்தமாவே விரட்டி அடிக்கலாம், என்ன சொல்ற? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன பண்ணலாம்னு சொல்லு, நான் பண்றேன். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, வில்லி சொல்றாங்க, இங்க பாருக்கா, இந்த டிரைவர் பையல இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணும். அப்படி பண்ணிட்டா அவன் கண்டிப்பா நமக்கு பயந்து ஓடி போயிடுவான். இது எல்லாமே நம்ம பிளான் பண்ணணும். இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரிடி அப்படின்னு சொல்றாங்க. சோ கண்டிப்பா வில்லி நம்ம அத்தை கிட்ட ஏதாவது சொல்லி கொடுத்து ஹீரோவை வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவாங்க. இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல நடக்க போகுது. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.